இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற பிரதி அமைச்சர் அவர்கள், அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டத்துக்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு கடந்த 23ஆம் தேதி தொடக்கம் நடைபெற்ற 23ஆம் தேதி தொடக்கம் நீடித்து வருகின்ற மழை, அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விரிகுடாவிலே ஏற்பட்ட தாளமுகம் என்பன இணைந்து மன்னார் மாவட்டத்திலே தொடர்ச்சியான மழை வீழ்ச்சியினை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் காரணமாக மன்னார் மாவட்டத்திலே 19,723 குடும்பங்களைச் சேர்ந்த 67,928 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது 69 பாதுகாப்பு மையங்களிலே 3,210 குடும்பங்களைச் சேர்ந்த 10,263 பேர் தங்க வைக்கப்பட்டு சமைத்த உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 6 வீடுகள் பகுதி அளவிலே சேதமடைந்திருக்கின்றது. அதே போன்று பயிரிடப்பட்ட நெல்லினங்களிலே 7,500 ஹெக்டேருக்கு ஏற்பட்ட நிலம் தற்பொழுது வெள்ளத்தினால் மூழ்கிய வண்ணம் இருக்கின்றது. எனவே அதுவும் நெல் பயிர்ச்செய்கையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. விட கால்நடை சம்பந்தமாகவும் பல கால்நடைகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கால்நடைகள் மேய்க்க சென்ற 2 காணாமல் போய் மரத்தில் இருந்த நிலைமையில தற்பொழுது கடற்படையினருடன் உதவியுடன் மீட்கப்பட்டிருக்கின்றது. 3,500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கடந்த 23ஆம் தேதியிலிருந்து தொழிலுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். அவர்களும் தங்களுக்கு உலர் உணவு போன்ற உதவிகளை கேட்டிருக்கின்றார்கள். நாளாந்த தொழிலில் ஈடுபடுகின்ற கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்றோரும் தற்போது தொழில் முற்றாக இழந்த நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு தற்பொழுது 832 பாதையும் மன்னார் யாழ்ப்பாணம் பாதையும் தற்பொழுது 3.5 அடி தண்ணி பாய்வதன் காரணமாக போக்குவரத்துக்காக தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று மன்னார் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் தற்பொழுதும் நீரினால் மூழ்கிய வண்ணமே தான் இருக்கின்றது. அதனை வெளியேற்றுவதற்கு 20க்கும் மேற்பட்ட JCB பல்வேறு இடங்களிலும் வேலை செய்கின்றது. ஆனால் தற்போதைய அந்த மன்னார் நகரத்தின் மன்னார் தீவின் தரத்தோட்டம் MS லெவலுக்கு கீழே, கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கின்றபடியால் அந்த நீரை வெளியேற்றுவதால் அதிலே கஷ்டம் எதிர்நோக்கி இருக்கிறது. எனவே பல மக்கள் தற்பொழுதும் வெள்ளம் மூழ்கிய வண்ணம் தான், வெள்ளத்திலே மிதந்த வண்ணம் தான் தற்பொழுதும் மன்னார் தீவுக்குள்ள தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இப்படியான ஒரு நிலைமை காணப்படுகிறது. உண்மையில மன்னாரின் தரத்தோற்ற அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் நீண்ட கால திட்டத்தை மேற்கொள்வதன் மூலம் தான் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தற்பொழுது மொத்தமாக இப்போ எங்களுக்கு மன்னார் பிரதேச இடத்திலிருந்து இதுவரை செய்யப்பட்ட செலவுகள் தரப்பட்டிருக்கிறது. அதிலே எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்குரிய செலவுகள் தரப்பட்டிருக்கிறது. JCB மற்றது உணவுக்காக, சமைத்த உணவுக்காக. ஆனால் எங்களுக்கு இப்போ தற்பொழுது எங்களுக்கு 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றிருந்தால் நாங்கள் இதை முன்னிறப்பு செய்யும் பொழுது அந்த நிதியை நாங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட மற்றும் பிரதேச இடங்கள், நானாட்டான், மாந்த மேற்கு, மடு பிரதேசங்களில் இப்படியான பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மற்றது இப்போ வெள்ள நீரை வெளியேற்றுவதற்குரிய JCBக்குரிய செலவுகளுக்குமான அவசர நிதிக்கான தேவை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. මන්නරන් දිස්ත්‍රික්කය සැබතුමා කිව්වා භූමියේ පිහිටීමත් ස්වාභාවික විපත්වලට සහ වර්ෂාපතනයට වඩාත් ගොදුරු වෙන තැනක්. ඒ වගේම මම දැන දීර්ඝ කාලීන ලෙස ඉදිකිරීම සහ සංවර්ධනය සම්බන්ධයෙන් විච්ච දීර්ඝ කාලීන ගැටලු හින්දා අපිට මෙවැනි තත්ත්වයක් ඇති වුණාම පරිපාලන යන්ත්‍රයක් ජනතාවක් ඉඩපත් වෙනවා. මම හිතන්නේ මේ අතර දවස් 4කට වැඩි මේ කාලය තුල මේ කාලය තුල මීට කලින් සභතුමා මැදිහත් වෙලා මම හිතන්නේ මෙතන සාකච්ඡාවක් කරගත්තා. ඒ වගේම මම හිතන්නේ අපි
එන්න බැරි වුණත් මම හිතන්නේ සමහර අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී තුමන්ලා ඇවිල්ලා මැදිහත් වෙලා ජනතාව වෙනුවෙන් කටයුතු කරා. ඒ වගේම විශේෂයෙන් අපි ස්තුති කරන්න ඕනේ සතුටුමාට සහ ආරක්ෂක නිලධාරීන්ට සහ රාජ්‍යයේ විවිධ පොලිසිය විවිධ නිලධාරීන්ට ඔබතුමන්ලා දින කිහිපයක් පුරාවට මම හිතන්නේ මේ කර්තව්‍ය වෙනුවෙන් වඩාත් කාලයක් වෙන් කරමින් කැපකිරීම කරමින් ජනතාවට සේවය කරන්න මහන්සි වීම සම්බන්ධයෙන් අපි පළමුවම ආණ්ඩුවක් විදිහට ඔයගොල්ලන්ට ස්තුති කරනවා. අපි හිතන්නේ ප්‍රමාණවත් වුණාත් සබතුමා කිව්වම කියන 10ක් ඉස්සෙල්ලා මුදල් වෙන් කරගත්තා. ආයෙ 5ක් වෙන් කරගත්තා කියලා අපි හිතන්නේ මේ මුදල් ප්‍රමාණවත් වෙයි කියලා. කොහොම වුණත් මේ ආපදාවෙන් උදවා ගන්න කල හැකි. ඒ වගේම මේක ආවා. ඒ වෙලම මම හිතන්නේ විශේෂයෙන් ආරක්ෂක අංශ පොලිසියත් එක්ක සාකච්ඡා කරමින් මේකට දායකත්වයක් දක්වුවා. මම හිතන්නේ මෙතන මේ සාකච්ඡාව දැන් අපි ප්‍රාදේශීය කියන තත්ත්වය මොකක්ද කියලා. ඒ වගේම මෙතන තවත් මහින්ද මන්ත්‍රීවරු ඉන්නවා. එතුමාලට අදහස් ඇති අපි නිසා පොඩි සංවාදශීලී සාකච්ඡාවක් කරගමු. අපි කොහොමද මේක මේ දවස් දෙකේ මේක අවසන් කරගන්නේ? ඊට පස්සේ අපි කොහොමද ජනතාව පදිංචි කරන්නේ? සෞඛ්‍ය අධ්‍යාපන ඒවා බේරගන්නේ කොහොමද? ඒ වගේම කැඩිච්ච වැව් තියෙනවා, විනාශ වෙච්ච කුඹුරු තියෙනවා. ඒවා සම්බන්ධව සාකච්ඡාවක් කරගන්න වෙයි. නිසා අපි මෙතනින් පස්සේ අපි පොඩි සංවාදයක් විදිහට මේකට උත්තර කරගෙන යන්න යෝජනා කරනවා. பிரதேச செயலாளர் உட்பட கிராம சேவர்கள், அதே போல் சமூக அதிகாரிகள், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதே போல் வேறு வைத்திய அதிகாரி எல்லாரும் இந்த 3-4 நாட்களாக களத்திலிருந்து ஏதோ உயிராபத்துகள் வராமல் ஒரு அளவுக்கு செய்யக்கூடிய வேலையில் செய்திருக்கிறாங்க அரசாங்க அதிபர் தலைமையில். அதுக்கு முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி பிரதேச சபைகளும் அவருடைய செயலாளர்கள், அதிகாரிகள், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் நல்ல முறையில் நான் இரவு 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனால் நாங்கள் பார்த்தா ஒரு ஜிஎஸ் அந்த ஏரியாவில் நின்று களப்பணிகளை பார்த்து கொண்டு இருந்தாங்க. நான் அடிக்கடி போராட்டங்கள் எல்லாம் கண்டன் களத்தில் நின்றேன். அது மாதிரி ஆஃபீஸர் மகனும் டெலிஃபோன் எடுத்த உடனே ஆன்சர் பண்ணீங்க, எல்லாருக்கும் நன்றி. ஆனால் இருக்கிற விஷயத்தில் எங்களுடைய பிரதி அமைச்சர் ஒரு பாலி சொன்னது போல நிலைமை இன்னும் சரியாக இல்லாதால சாப்பாடு விஷயங்கள் சில இடங்களில் போதாமல் இருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் இன்னும் அதாவது முகாமுக்கு போக முடியாது. சில இடத்துல ஸ்கூலே இல்லை. அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ஸ்கூலுக்கு போனால் ஒரு மைலுக்கு வந்தால் போக வேண்டிய பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது விசேஷமாக ஏதாவது ஒரு அடிப்படையில் அவங்களையும் சாப்பாடு கொடுத்து உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அந்த அடிப்படையில் சில இடங்களில் நடந்திருக்கு, சில இடங்களில் நடக்கலை. அதனால் இது ஒரு எதிர்பாராத ஒரு அனர்த்தம். எப்படி ஒரு அனர்த்தம் இதுக்கு முதல்ல மன்னார் தீவுக்குள்ளே இருந்தளவு பெரிய ஒரு தாக்கம் எங்களுக்கு ஏற்படலை. அதனால் வைத்தியர் டாக்டர்ஸ் அதாவது இப்போ 3 நாள் 69 கேம்ப் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இதில் ஹெல்த் விஷயங்கள் என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்கிறது. அடுத்தது மற்ற விஷயங்கள் அலோகேஷன் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் ஜிஏ. அதனால் பிரதேச செயலாளர் நீங்கள் ஜேசிபி 20 ஜேசிபி இருந்தாலும் மாந்த பகுதியில் எப்படியோ தெரியல ஜேசிபி வேலை செய்தால் அதுலேயும் கொஞ்சம் பார்த்து இருக்கிற இஷ்யூஸ் இருந்தால் வந்து வேணால் இஷ்யூஸை கலைச்சா நல்லா நான் நினைக்கிறேன். இந்த காலத்தில் இடங்களில் உண்மையிலே எமது மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பாக இடம்பெயர்ந்து முகாம்களுக்கு வந்தால்தான் அவங்களுக்கு சமைத்த உணவு கொடுக்கறது தான் அரசாங்கத்துடைய செயற்குழு. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இங்கு உள்ள சூழ்நிலைகள் பல நிலைகளை கருத்தில் எடுத்து அப்படி வர்றதுக்குரிய வாய்ப்புகளும் மிகவும் குறைவு. அப்போ அந்த நிலைமைகளில் அந்தந்த வீடுகளில் இருக்கிறவங்களுக்குரிய நிலப்பாடுகள்ல அரசாங்க உதவிகள் உடனே கிடைக்கிறதுல அது கிடைக்கும் செய்ய முடியாது. அதெல்லாம் நான் உங்களை சேர்க்குள்ள படிக்க கடந்த காலங்களையும் அப்படித்தான் நாங்கள் அதுக்கு அரச குறை சொல்றது இல்லை. ஆனால் அந்த இடத்த மக்கள் அங்குள்ள பொது அமைப்புகள் அதே மாதிரி தனவந்தர்கள் சேர்ந்து அந்த இழப்பை அரசாங்க அதிகாரிகளோட சேர்ந்து அந்த சமைச்ச உரிய ஏற்பாடுகளை செஞ்சு அதுவும் திறம்படமாக நடந்து கொண்டிருக்குது. அது என்ன இதில் நடந்தாலும் சில இடங்களில் எங்களுக்கு அந்த அவர்களுடைய தேவைப்பாடு. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ சென்று இங்கே அதாவது குறிப்பாக எமில் நகரில் உள்ள ஜிம்போ நகரில் அப்போ கிட்டத்தட்ட 51 அங்கே இருக்கிற ஸ்டேஜில் 51
குடும்பம் அங்கே இருக்கிறாங்க. உண்மையிலே அங்கே அதாவது அங்கே உள்ள டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொன்னால் டிஎஸ்ன்னு சொன்னது பொதுவாக அதில் ஒரு முகாம் வைக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அவசரத்திற்காக அங்கே நாங்கள் வச்சிருக்கிறவங்க அடிப்படை வசதியோடு அங்கே இல்லை. உண்மையான காரணங்கள் அப்போ அப்படியான நிலைமைகளையும் பல ஏற்பாடுகள் அப்படிலாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையில அதெல்லாம் பாராட்டலாம். அதே போல் நான் சம்பந்தமாக ஆர்டிஎஸ்எஸ் அவங்களுக்கு எடுத்துகிட்ட வகையில் நான் கழிச்சிருந்தேன். அங்கே அந்த மக்களோட குறையாக இருந்துச்சு. இது வரைக்கும் வைத்திய வசதி எங்களுக்கு கிடைக்கல. தண்ணி இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். இன்றைக்கு அங்கே போகணுங்கிற மாதிரியும் அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ இவ்வாறான இதயமாக அங்கெல்லாம் போன மிகவும் தண்ணிக்குள்ளே தான் போக வேண்டியிருக்கு. அப்போ இந்த காலகட்டங்களையும் இந்த நிலைமைகள் மக்களுக்கான சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நாங்கள் குறிப்பாக அரசாங்க உள்ளவர்கள் இந்த இடம்பெயர்ந்து முகாம்களுக்கும் வர இயலாதவங்களுக்கும் ஏதாவது இப்போ பொது அமைப்புகள் ஈடுபட்டு அதை ஈடுகட்டுறாங்க. ஆனால் பொதுவாக ஒரு அறிக்கை ஒன்று நாங்கள் அமைச்சுக்கு அனுப்பியோ அல்லது உரிய திணைக்களங்களுக்கு அனுப்பி அவங்களுக்குரிய உதவிகளை கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்யணும். அதே மாதிரி இந்த பணிகளில் கூடுதலாக அங்கே உள்ளவங்க நம்ம 3 நாள் முடிஞ்சிட்டால் வீடுகளுக்கு போகணும். அவங்களுக்குரிய அந்த உணர்வு திட்டத்துக்குள்ள என்ன மாதிரிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நினைக்கலாம். அது சம்பந்தமாக நாங்கள் கலந்து ஆலோசிக்கலாம்ன்ற ஒரு சந்தர்ப்பம் இது அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த கூட்டம் உண்மையிலே சால சிறந்தது. அதை உரிய முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். இதில் எல்லாரும் சொல்கிற விஷயம் ஜிஏ எங்களோட டிஎஸ்மார் விதானமாக எல்லாத்தையும் தான் கேள்வி கேட்குது. என்ன செய்றீங்க, ஏது செய்றீங்க, போனீங்க வந்தீங்க. இப்போ இவைகளுடைய செயற்பாடு அதாவது செய்ய முடியாது. அவைகள் 10-15 கையில். ஆனால் நான் கேட்குறேன்னா இந்த அரசாங்கம் ஏன் முப்படைகளை யூஸ் பண்ணக்கூடாது? இந்த சனம் சரியாக கஷ்டப்படுது. டிஎஸ்ஆர் முடியாமல் இருக்கு, எங்களோட கிராம சேவையாளர்கள் முடியாமல் இருக்கு. ஏன்னா அவங்களால இந்த கேம்பில் மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கு. போக இல்லாத இடங்கள்லாம் அங்கால பாலியாறு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அங்கே சனம் போகவே இல்லை. நேவி சில இடங்களில் ஹெல்ப் பண்ணுது. தங்கி வெறுமை நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனையிலேயாவது நீங்கள் உத்தரவில்லாமல் செய்துட்டு இருக்கீங்க. சில பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் ஒத்துக்கொள்றேன். அது பிழை என்று நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா நம்ம சில கவனக்குறைவுகள் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா உடனடியாக இதே ஒரு ராணுவத்தை நேவிய முப்படையெல்லாம் சும்மா இருக்கான் அவங்கள யூஸ் பண்ணுங்க. சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன்னா முடியாது. அப்ப அப்படியான ஒரு சூழலை நீங்க செய்யணும். அப்படி இல்லாட்டி மண்ணார மீட்க முடியாது. மற்றது நாங்க வெக்க போட்டு வட்டி விட்ட கடல் மட்டம் 2 மண்டா தான் இருக்கும். தண்ணி போகாது. இப்ப வெள்ளம் வந்துட்டு இப்ப நல்ல இடங்கள டொய்லெட் இல்லை. எல்லா இடத்துலயும் தண்ணி நீங்க டொய்லெட் இல்லை. சனம் கஷ்டப்படுது. இப்ப அதுக்கு என்ன வழி? சும்மா காசு வருது அலைச்சணும் சொல்றதுல அர்த்தம் இல்லை. மற்றது காசு இப்படி படிப்படியாக ஒதுக்கப்படுறது சாத்தியப்படாது. காசு கூட வரணும். மன்னார் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல செய்யுங்க. மற்ற இடங்கள்ல குறை ஒத்துழையா சொன்னா பரவாயில்ல. 2 விஷயம் நீங்க காணுதல். ஒன்று எங்களோட ப்ரோசஸை யூஸ் பண்ணுங்க. 2வது டொய்லெட் அங்க இல்லாம சரியா கஷ்டப்படுது. மற்றது 3வது விஷயம் கேம்புக்கு வந்தா தான் சோறுன்னு சொல்றது விஷயத்தை விடுங்க. ஏன்னா வெளியில வராம தண்ணிக்குள்ள இருக்கிற குடும்பங்கள் இப்ப எங்க இருக்கு. அவங்களுக்கு உணர்வு கொடுக்கறதுக்கான முயற்சியை செய்யுங்க. இப்போ நாங்க சமைச்சு சாப்பாடு கொடுக்குறோம், அதுக்கு உணர்வு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா கேம்புக்குள்ள தண்ணி இடம்பெயர்ந்து வார சனத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள சனம் இருக்கு, அதை கவனத்தில் எடுங்க. இந்த கூட்டம் முடிவை கூட சரியான முடிவு எடுங்க. சும்மா கலைஞ்சிட்டு போவாரு. நன்றி. மக்களை தவிர கூடுதலான மக்கள் வெளியிட வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. வீட்டை விட்டு வெளியிடாது என்னென்றால் அந்த அவர்களோட உடைமைகள் எல்லாம் திருட்டு போயிருமோன்ற பயம் இருக்கு. அப்ப வெளியிடாது. ஆனா இந்த பவனியாவில் நாங்கள் இப்ப ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டாம நாங்கள் வெளியில இருக்கிறவர்களுக்கும் சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. 2 தகவல் தான் அங்க சொல்லப்பட்டது. அது ஏன் கொடுக்க முடியாது? இப்ப செல்வம் எம்பி சொன்ன மாதிரி சில
விடயங்களை நீங்கள் எடுக்கலாம், அது போல. ஆனா உங்களுடைய சேவையை பாராட்டுறோம். இப்ப நானும் வந்தேன் சில முகாம்களுக்கும் சில கிராமங்களுக்கையும் கடந்த 2 நாள் வந்து நின்று பார்த்தேன். உங்கள ஒரு குறையும் கூடுதலாக மக்கள் சொல்லியில்லை. அந்த முகாம்களில் நீங்கள் சீராக செய்கிறது தான் சொன்னது. நான் உடனே ஜியோக்கு கோல் எடுத்து அந்த தேவைகள், அந்த நுழம்பு அப்படியான சில தேவைகள், பாய்கள் அப்படியான தேவைகளை பற்றி சொன்னதை அவர் உடனே பார்க்கணும்னு சொன்னார். மக்கள் அந்த குறையை சொல்லல. ஆனால் வெளியில இருக்கிற சனம் சரியா கஷ்டப்படுது. அதுக்கும் உணவு கொடுக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் உடல் உணவோ இல்லை என்னவோ நீங்கள் இந்த ஒரு அவசர கால நிலைமை மாதிரி தானே போகுது. உண்மையில மன்னர் மிக கடுமை. வடக்கு கிழக்கு சரியா பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் மிக கடுமையான பாதிப்பு இருக்கு. இதுல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு நாங்கள் கேட்க பயத்திலேயோ இல்லை கேட்க சங்கடத்திலேயோ இருக்கக்கூடாது. ஜிஏ அவர்களும் இப்ப வந்திருக்கிற பிரதி அமைச்சர் அவர்களும் இதை கூடுதல் கவனம் எடுத்து இந்த வேலையை செய்யணும் நாங்கள் எடுக்கிறோம். அடுத்தது இந்த இந்த வடிகால் அமைப்புகளால இந்த தண்ணி தேங்கி நிற்கிறதாக மக்கள் முழுக்க குறைசாட்டி. திணைக்களம், நீர்ப்பாச திணைக்களம் சீட்டு கணக்க இருக்கிறதுல. ஆனா அது கால்நடைக்கு உதவுறதுன்னு சொல்லி ஒரு தருமே இல்லை, எல்லாரும் கைவிட்டு இருக்கிறோம். உண்மையிலே இது காலங்காலமா வளர்க்கிற இந்த பண்ணையாளர்கள் என்னவோ தெரியல, திட்டமிட்டு எனக்கு நான் யோசிக்கிறது திட்டமிட்டு தான் இது நடக்கிற மாதிரி எனக்கு சிந்தனை ஒன்று இருக்குது. உண்மையில் இங்கே உதவிகள் செய்கின்ற பொது அமைப்புகள் இங்கே இருக்கும் என்று நம்புகின்றேன். அவர்கள் உதவிகள் செய்து கொண்டிருப்பார்கள். மேல கேம்பஸ் மேனேஜ் பண்றது டிபிக்கலாக இருக்குது. எத்தனை ஷோப் அது